கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 33:12 வாசித்தால், சங்கீதங்களின் புஸ்தகம் 33:12 வாசிக்கும் போது, வாசிங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதி கொள்ளலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அல்லது ஷார்ட்டா போனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த தெரிந்து கொள்ளுதல் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிறத ஒரு முகவரியா சொல்லிட்டு, யாரையெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில தெரிந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு 7 பேர் உங்களுக்கு முன்னால சொல்லிட்டு, தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறோம். நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஆள் குறைவாக இருக்கிறதா இருந்தாலும் வசனத்தை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடணும். 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 பேதுரு 1:10 வாசிக்கும் போது, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டால் ஒரு காலம் நம்ம இடற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாசிங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால், இவைகளை நீங்கள் சரியாக செய்து விட்டால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம் இந்த மார்க்கத்தில் நீங்க யாராலும் எப்படியும் இடராதபடிக்கு பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளவு சோதனை ஊழியக்காரர்களுக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு சோதனை விசுவாசிகளுக்கு வந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமானால் ஒரு தேவனுடைய பிள்ளை இடர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்க்கத்துக்குள்ள வைத்த பிற்பாடு பின்மாற்றமோ, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகிறதோ, ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்கிறதோ, சத்தியத்துக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்க்கையோ வருவதே இல்லை. ஏன்னா அவங்க அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை என்ன செய்தாச்சு? உறுதிப்படுத்தி கொண்டாச்சு. நம்ம அடிக்கடி இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் வேலைக்கு ஜாயின் பண்ண பிற்பாடு ரயில்வேல போய் மத்திய அரசாங்க சம்பளம் வாங்க போக மாட்டாங்க. அல்லேலூயா. மத்திய அரசாங்கத்தினுடைய சம்பளம் ரயில்வேலேருந்து போடப்படாது. அல்லேலூயா. ஆமாம், அதே போல தான் இபி ஆஃபீஸில் வேலைக்கு, தமிழ்நாட்டு இபி மின்சார வாரியத்தில் வேலை செய்கிறவங்க கல்வித்துறையிலேருந்து சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கல்வித்துறையில் வேலை செய்கிறவங்க இபி ஆஃபீஸில் போய், தமிழ்நாடு அரசாங்கம் இபி ஆஃபீஸில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சம்பளம் வாங்க போக மாட்டாங்க. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க இடத்துல கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்து கரெக்டாக அங்கீகரிக்கப்பட்டவளாக இருப்பார்களானால் அந்த சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்கவுங்க அந்த இடத்துக்கு தான் போவாங்க. ஆசிரியர் வேலைக்கு நியமிக்கப்பட்டிருங்க இபி பில்லு கட்டேக்கு இபி ஆஃபீஸுக்கு போகலாம். ஆனால் இபி ஆஃபீஸில் நான் வேலை செய்ய வேண்டி போக முடியாது. அல்லேலூயா. ஆமாம், இபி ஆஃபீஸில் எலக்ட்ரிசிட்டி போர்டில், அதாவது மின்சார வாரியத்தில் வேலைக்கு ஒரு தகுதியோடு வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. கல்வித்துறையில் டீச்சராக வேலை செய்கிறதுக்கு, ஆசிரியராக வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு தகுதியோடு அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளும் கூட நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ளணும். வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 22:14 வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோரோ சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமா, தெரிந்து கொள்ளப்பட்டோரோ சிலர், சிலராகி 8 பேர் அப்படின்னு பேழைக்குள்ள பிரவேசித்தவர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. புனிதரின் கணக்குன்னு சொல்லி ஒரு பிரசங்கம் நம்ம பண்ணி இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர். 5000 போலீஸ் எடுக்கிறதுக்கு 50,000 பேர் 1,00,000 போலீஸ்கார விண்ணப்ப ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. 5000 பேர் தான் காவல்துறைக்கு தேவை. ஆனால் 50,000 1,00,000 பேர் வருவாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுறது எத்தனை பேராக இருக்கும்? 5000 பேராக இருக்கும். இதுபோல இந்த மார்க்கத்தில் அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினோம். இந்த மார்க்கத்துக்குள்ள எத்தனை வருஷம் ஆகி எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்களை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால தெரிந்தெடுக்கப்பட்டிருக்காள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ராஜ பரம்பரையில் பிறந்து ராஜ குலமக்களாக இருந்திருப்பாங்க.
ஆனா அதுல ஒருத்தன் தான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அல்லது ஒருவன் தான் ராஜாவுக்குரியவனாய் மாற்றப்பட்டிருப்பான். மற்றவங்களாம் ராஜகுமாரர்களாக இருப்பார்கள். ஆனா ராஜா என்கிற தகுதிக்குரியவள் அல்ல. அல்லேலூயா. இது போல ஒரு ஊழியருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால பரலோகம் அவங்க அங்கீகரிக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2 பேராய் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த தெரிந்து கொள்ளலை குறித்து இன்றைக்கு சரியா அறிந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய அழைப்பை குறித்து, உங்களை தெரிந்து கொள்ளுதலை குறித்து சரியான அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால், இந்த காலை ஆராதனையில் இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து சரியாக அறிந்து கொள்வோமானால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் அடிப்படையிலே, 5-6 வசனத்தின் அடிப்படையிலே இந்த தெரிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனுடைய கிரியையின் அடிப்படையில் அமையாமல் தேவனுடைய கிருபையின் அடிப்படையிலே இந்த தெரிந்து கொள்ளுதல் தேவனால் நமக்கு கிடைக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையின் திறமை, அவனுடைய வாழ்க்கையின் படிப்பு, அவனுடைய வாழ்க்கையின் அழகு, அவனுடைய வாழ்க்கையின் அந்தஸ்து, அவனுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவனுக்கு இருக்கிற எந்த காரியத்தின் அடிப்படையில் அமையாமல் இந்த தெரிந்து கொள்ளுதல் வேதத்தின்படியாக தேவனுடைய கிருபையினால் ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கிடைக்கிறது என்பதை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, சம்பாதிப்பதற்கு உனக்கு எத்தனையோ திறமைகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், சாதிப்பதற்குரிய திறமைகள், பலன் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த தெரிந்தெடுப்பு, தெய்வீகமான இந்த தெரிந்தெடுப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய தெரிந்தெடுப்பு, அல்லது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் வாழ்க்கைக்குரிய தெரிந்தெடுப்பு, இந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்குரிய தெரிந்தெடுப்பு, நல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருப்பதற்குரிய தெரிந்தெடுப்பு, இது தேவனுடைய கிருபையினால் உனக்கு கிடைக்கிறது. உன்னுடைய படிப்பாலோ, உன்னுடைய அழகாலோ, உன்னுடைய அந்தஸ்தாலோ ஒருவேளை நீ சபைக்கு வரலாம், ஒருவேளை தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷியாய் காட்டிக்கொள்ளலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். ஆனால் இந்த தெரிந்தெடுப்பு தேவனுடைய வேதத்தின்படியாக கிருபையினால் உனக்குள் உண்டாயிருக்க வேண்டும். வாசிப்போம். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி. போதும். 6வது வசனத்தை வாசியுங்கள். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிருபையினால் உண்டாயிருந்தால் கிரியைகளினால் உண்டாயிருக்காது. கிருபையினால் உண்டாகிற தெரிந்தெடுப்பு, இந்த தெரிந்தெடுப்பு கிருபையினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்றிருக்குமானா அவன் தன் வாழ்க்கையின் ரட்சிப்பை குறித்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற விதத்திலே பெருமையாய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. அவனுடைய வாழ்க்கையின் ஊழிய அழைப்பை குறித்து அவன் பெருமையாய் பேச வாய்ப்பு இருக்காது. எல்லாம் கிருபை. கிருபையினால் உண்டாகிற தெரிந்தெடுப்பு. பரிசுத்த பவுல் அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். தாயின் வயிற்றில் இருந்த கிருபையினால் அழைத்த தெய்வம் மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, கர்த்தரே தேவனே கிருபையினால். ஒரு சபையால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் அல்ல, ஒரு ஊழியனால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் அல்ல, ஒரு விசுவாசியால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் அல்ல. ஒருவேளை ஒரு சபைக்கு வரும்போது ஒரு ஊழியக்காரனுடைய பிரயாசத்தினால் வந்தது போல இருக்கலாம், ஒரு விசுவாசியுடைய பிரயாசத்தினால் வந்தது போல இருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உட்கார்ந்து உணரும் போது அந்த தெரிந்து கொள்ளுதல் அந்த சபைக்கு வந்தது கூட தேவனுடைய கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளுதல் மீகாவுடைய புஸ்தகத்திலும் கூட 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, மீகாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்கள். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. ஆமா, கிருபையினால் நம்ம வருவோம். இப்போ யாரெல்லாம் அப்படி தேவனுடைய கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த தெரிந்து கொள்ளுதல் எப்ப உண்டானது? எப்படி உண்டானது அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வாசிங்கள்.
எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து உலக கொண்டார். தோற்றத்துக்கு முன்பாக, உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் என்றைக்கு இருக்கிறாரோ அன்றைக்கே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவளா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையின் தெரிந்து கொள்ளுதலை இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அடிப்படையாக வைத்து இன்றைக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்படலை அப்படியெல்லாம் நான் பிரசங்கத்தில் சொல்ல மாட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருந்திருக்கு, குற்றங்கள் இருந்திருக்கு. ஆனால் கடைசி நேரங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவள் சரிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள்ள சிலர் கூட வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறது போல தெரிந்து கொள்ளப்பட்டவள்ள சிலரை கூட சாத்தான் வஞ்சிப்பான்னு பைபிளில் எழுதி. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவள்ள கூட ஒரு பங்கை சாத்தான் தன்னுடைய வாளால் கீழே தள்ளிடுவான். அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவள்ள ஒரு கூட்டம் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டவர்கள்ங்கிற கூட்டம் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள ஒரு கூட்டம் கூட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படுவார்கள். நம்ம வேதத்தை எடுத்து சொல்லி போகும்போது உங்களுக்கு புரியும். 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்ல ஒரு யூதாசு சாத்தானால வஞ்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த தெரிந்து கொள்ளல், அதாவது நீங்க தாயின் கருவில் அல்ல, தாயின் கருவுக்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். தேவன் தெரிந்தெடுக்கிற மனிதர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கம் தலைப்பு தெரிந்து கொள்ளுதல், தேவனின் தெரிந்தெடுப்பு, தேவனின் தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. ரைட்டா? இப்போ பாத்தீங்கன்னா இது இன்னும் கூட யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது தேவன் சொல்லும் போது சொல்றாங்க. யோவான் சுவிசேஷத்தில் வாசிப்போமானால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் சுவிசேஷம் 15:16 வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 15:16 வாசிக்கும் போது சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த தெரிந்தெடுப்பு தேவனால் உண்டாகிறது. இந்த பூமியில படிப்பு, அழகு, அந்தஸ்து அதன் அடிப்படையில் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 வாசிக்கும் போது 1 கொரிந்தியருக்கு எழுதின 1 26 29 வரைக்கும் வாசித்தால் இந்த தெரிந்தெடுப்பு இந்த பூமியில யாருக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆக்கப்படுகிறது அப்படின்னா அழகா சொல்லியிருக்கு. வாசிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. யாரை தர பலகீனமானவங்க, அற்பமானவங்க, இல்லாதவங்க, இழிவானவங்க. யாக்கோபுடைய புஸ்தகம் 2:2 வரைக்கும் வாசித்தா, யாக்கோபுடைய புஸ்தகம் 2:2 வரைக்கும் வாசித்தா அங்க ஊழியக்காரர்ல தான் அடிப்படையா வச்சு சொல்றாரு. உங்க சபைக்கு, உங்க ஆலயத்துக்கு மினுக்கு ட்ரெஸ்ஸோடி நகை நட்டோடு வந்தாங்கன்னா நீங்க அவங்கள கனம் பண்றீங்க. ஆனா இவ்வுலகத்தில் உள்ள தரித்திரரை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கென்று சுதந்திரத்துக்கென்று தெரிந்து கொண்டார் என்று தெரியுமா அப்படின்னு எழுதுறார். வாசிங்க 2வது வசனத்திலிருந்து. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் நல்லா புரிஞ்சு படிங்க, அல்லது படிச்சு புரிஞ்சு கொள்ளுங்க. புரிந்து கொள்ளுதலோடு படிங்க, வாசிங்க, அல்லது வாசித்த பிற்பாடு புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏனெனில் பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன் அல்ல ஒரு குடும்பமோ கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரண்டிய குடும்பமும் ஆலயத்துக்கு வரும்போது வாசிங்க. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத
சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தருத்திரரை, கந்த துணி உடிச்சிருக்கிறவங்க, பொருள் இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, நல்ல வஸ்திரம் நல்ல சாப்பாடு இல்லாத இவ்வுலகத்தின் தருத்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இந்த தெரிந்து கொள்ளுதல் பணம், பொருள், சொத்து, சுகம், நகை, நாட்டு, ஆடம்பரம், அலங்காரம் இந்த அடிப்படையிலே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கெல்லாம் பெந்தகோஸ்து மார்க்கத்தின் தெரிந்து கொள்ளுதலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். யாரெல்லாம் போவா, யாரெல்லாம் போக மாட்டானி. அல்லேலூயா. இனி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஜீவியம் எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். நல்லா மறுபடியும் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு வசனத்துக்கு நேராக மறுபடியும் போக போகிறோம். இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு மனிதன் எந்த பிரயாசமும் எடுக்க வேண்டாம். அல்லேலூயா. இது தேவனுடைய முன் தீர்மானம். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிறவங்க இந்த வசனத்தை கேட்குறவங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பாவி துன்மார்க்கம் அந்த அடிப்படையே இல்லை. இது தேவனுடைய பெரிய இரக்கத்தினால் உண்டாகிற, கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. இது ஒரு மனுஷனுடைய அடிப்படை, அவனுடைய வசதிகள், அடிப்படை திறமைகள், அடிப்படை அனுபவங்கள், அவனுக்கு இருக்கிறதான எல்லா சூழ்நிலையின் சாதகத்தினால் உண்டாகிற அனுபவம் அல்ல. இது தேவனுடைய கிருபையினால் உண்டாகிறது. அல்லேலூயா. அதனால இன்றைக்கும் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்க தெய்வ பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவளானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஏற்ற விதத்திலே எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கணும் என்பதை அறிந்து கர்த்தர் உங்களை அப்படி உணர்த்தின அந்த ஜீவியத்தை செய்யுங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்படாத கூட்டமா, அழைக்கப்பட்ட கூட்டமா, அழைக்கப்பட்ட கூட்டத்துக்கு ஏற்றபடி வாழுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அல்லது உங்க மரணம் வரைக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டவளாய் வாழ்ந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று சொன்னால் அதற்கு சில விதமான அனுபவம் இருக்கு. அல்லேலூயா. கண்டிப்பா அவங்க அப்படி இருப்பாங்க. தேவன் தெரிந்தெடுத்த ஒரு மனுஷன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். ரைட்டா? இப்ப நம்ம வருவோம். முதல் இதுக்கு நம்ம எடுத்துக்கொண்டது ஆபிரகாம். அப்படியே பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வரும். பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வரும். தேவன் தேர்ந்தெடுப்பு முதல்ல எடுத்திருக்கிற ஆபிரகாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வரும்போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. ஆபிரகாம் ஆண்டவரை தேடினார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தேவனா அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் தெரிந்தெடுக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனே தன்னை வெளிப்படுத்துவார். ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். புரிகிறவங்க புரிந்து கொள்ளுங்க. தேவன் தெரிந்து கொள்ளுற ஒரு மனுஷனுக்கு தேவனே அவனை தேடி போய் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு இடைப்பட்டு அவன் வாழ்க்கையில் அவனை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு விக்கிர ஆராதனை அடிப்படையின் அனுபவத்தில் விக்கிர ஆராதனைக்கு கீழ்ப்பட்டவராக காணப்பட்ட ஒரு ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்து தரிசனம் கொடுத்து அவனை உன் ஜனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு புறப்படு என்று சொல்லுகிறார். அவன் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் சுய பக்தியினால அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க நல்லவங்க கெட்டவங்க இந்த இடத்துக்கே வரதில்லை. இது தேவனால் உண்டாகிற ஈவு கிருபை. அல்லேலூயா. ஆபிரகாம் கல்தே தேசத்திலே விக்கிர ஆராதனையின் அனுபவத்திலே காணப்பட்ட போது தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார்னு சொல்லல, அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னு சொல்லல. ஒரு ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனாக, மகிமையின் தேவனாக கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. தெய்வ தரிசனம் அவனுக்கு கிடைத்த போது அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உறுதிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார். சும்மா ஏதோ தரிசனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன் அப்படிங்கிற அனுபவம் எல்லாம் இல்லை. ஒரிஜினலான ஒரு நல்ல தரிசனம் பார்த்து தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதனுக்கு கீழ்ப்படிவதற்கு கஷ்டம் இருக்காது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம்.
ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமான போது ஆபிரகாமுக்கு தன் குடும்பத்தை விடுவதற்கும் தன் தேசத்தை விடுவதற்கும் தன்னுடைய எல்லா காரியங்களை விட்டு தேவனை பின்பற்றுவது அவருக்கு கஷ்டமாக தெரியவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மகனை ஆண்டவர் அவனை எனக்கு பலி செலுத்தி என்று சொன்னபோது கூட அவனை கட்டி பலி செலுத்துவதற்கு அவனுக்கு அது கஷ்டமாக தெரியவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமாக தெரியாது. இதை உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. எப்பெல்லாம் சத்தியத்தின்படி தேவன் உங்களோடு இடைப்பட்டும் இந்த உலகத்தின் காரியங்களை விடுவதற்கு, உலகத்தின் வேஷத்தை விடுவதற்கு, உலகத்தின் காரியங்கள் சிற்றின்பங்களிலிருந்து விடுதலை ஆவதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் நினைச்சு கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டது சரியில்லை, நீங்கள் அழைக்கப்பட்ட கூட்டமாக இருக்கலாம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாய் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தனக்கு தரிசனம் கொடுத்த போது அவனுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் தேவனை பின்பற்றுவதற்கு தான் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு பைத்தியக்காரனை போல புறப்பட்டு போவதற்கு அவனுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. பணம் கூட கொண்டு போக வேண்டாம் என்கிற விதத்திலே, சொத்து ஆஸ்தியை கொண்டு போக வேண்டாம் என்கிற விதத்திலே, குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்கிற விதத்திலே தேவன் அவனோடு இடைப்பட்ட போது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் தேவன் தனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நேராக அவன் புறப்படுவதற்கு அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது தேவன் அவனை அழைத்த போது, தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனை தெரிந்தெடுத்து அவனிடத்தில் சொன்ன போது ஆபிரகாம் விசுவாசத்தோடு போகிற இடம் என்னவென்று தெரியாம கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அப்போ தெரிந்து கொள்ளுதல் தேவனால உண்டாகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த தெரிந்து கொள்ளுதல் வந்தபோது கீழ்ப்படுகிறது அவருக்கு கஷ்டமாகவே தெரியவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மறுபடியும் உறுதியாக சொல்கிறோம், உங்களுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமே இருக்காது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நீங்கள் அதை செய்வீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீங்க. எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறத செய்ய முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ, யாரா வேணா இருந்துக்கிடுங்க. நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான் சொல்லிட்டு போகிறோம். கீழ்ப்படுகிறது எளிதான விஷயமாக இருக்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் தேவனை விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்கிறவள் கீழ்ப்படிவார்கள். ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படியக்கூடிய கிருபை உள்ளவராய் மாறினார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் தெரிந்து கொண்டவர்களானால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எளிதான விஷயமா இருக்கும். பிள்ளையை வளர்க்குறதுலேருந்து, பிள்ளையை தெய்வீகமாக வளர்க்குறதுலேருந்து, தேவனுக்கு கொடுக்கறதுலேருந்து எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கிருபையினால் அவனுக்கு கீழ்ப்படி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்ன போது ஆபிரகாம் இல்லை, ஆண்டவரே ஏற்கனவே எனக்குள்ள பையனை நான் விரட்டியாச்சு, இவன் எனக்கு தேவை, அப்படியெல்லாம் ஒன்றுமே பார்கினே பண்ணலை. ஆண்டவர்கிட்ட வாக்குவாதமே பண்ணலை, எந்த வாக்குவாதத்துக்கு ஈடுபடலை. ஆண்டவர் எனக்கு சொன்னா செய்வேன், சொல்லியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஜனங்களுடைய ஜீவியங்களை எடுத்து பார்த்தா, பெந்தகோஸ்து மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களை எடுத்து பார்த்தா, கிறிஸ்தவ ஊழியர்களை எடுத்து பார்த்தா எத்தனையோ விதத்தில் சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆபிரகாம் ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்கு விரும்பல. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருந்தா தேவனுடைய காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களாய் மாறி அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. தேவன் சொன்ன காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடிய கிருபை இருக்குதா என்று ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. 2, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரே கருத்தை கூட கொஞ்சம் ஆழமா விஸ்தாரமா பேசலாம். ஆபிரகாம் நமக்கு தெரியும், சொல்ல ஒரு வார்த்தை, விசுவாசித்து கீழ்ப்படிதான். அல்லேலூயா. அந்த வசனத்தை வேணா எபிரேயர்கள் நிருபத்தில் ஒரு வார்த்தை அந்த வாசிருங்க. எபிரேயர்கள் நிருபம் 11:8 வசனமா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாத்தீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்து புறப்பட்டார். அல்லேலூயா. போகிற இடம் என்னன்னு என்ன செய்யாது, தெரியாது. எங்களுக்கெல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள் அதுக்கு முன்னால் எங்கே போகிறோம், என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. உண்மையிலே ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் நிறைய விஷயத்தை எடுத்து பார்த்தா ஊழியத்தின் பாதையில் ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்தியிருக்கார். இதெல்லாம் என்ன நினைக்கிறேன், சரி ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்காருன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், மனத்தாழ்மையாக சொல்கிறேன். அல்லேலூயா. போகிற இடம் எனக்கு தெரியவே தெரியாது, எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இதே தெரியாது.
ஆனால் ஆண்டவர் கிருபையை அழைத்த போது ஒப்பு கொடுக்க சொன்ன போது எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் ஊழியம் எப்படி என்ன ஏது ரொம்ப பெரிய விஸ்தாரமான அனுபவமே தெரியாது, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வைத்தார். அல்லேலூயா. நல்ல மனசாட்சியோடு சொல்ல முடியும். ஊழியத்துக்குன்னு எடுத்த பிற்பாடு தான் டிபிஎம் சபையில் ராபோஜனமே அட்டன் பண்ணியிருக்கிறேன். முழுமையாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணியிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலவரத்தில் உள்ளவன் தான் என்னுடைய ஜீவியம். இதெல்லாம் என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு கஷ்டமே இருக்காது. குடும்பத்தை விடணும், ஐயோ இனி கலர் ட்ரெஸ் போட முடியாது, தலைமுடி வைக்க முடியாது, இனி குடும்பத்தாரை பார்க்க முடியாது, ஐயோ அலங்காரம் பண்ண முடியாது. அப்பவுமே அலங்காரம் கிடையாது. அப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாது, ஐயோ ஊழியம் செய்தால் பெரிய நியாய தீர்ப்பு, விசுவாசியாக இருந்தால் நியாய தீர்ப்பு கிடையாது, குட்டி குருமானோடு கூட கொஞ்சிட்டு குலாவிக்கிட்டு தெரியலாம், ஊழியத்துக்கு வந்தால் பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு. அப்படியெல்லாம் எனக்கு தெரியவே தெரியல. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன் தெரிந்தெடுப்பில் அது எனக்கு இல்லை, அந்த சரித்திரமே எனக்கு இல்லை, அது வேண்டியது இல்லை. இந்த தெரிந்தெடுப்பு இல்லாதவளுக்கு இது கஷ்டமா இருக்கும், மேன்மை இல்லாம இருக்கும், அருவருப்பா இருக்கும், அசிங்கமா இருக்கும், அசிங்கமா இருக்க எல்லாம் உனக்கு மேன்மையா இருக்கும். நல்லதெல்லாம் உனக்கு கெட்டதா இருக்கும், கெட்டதெல்லாம் உனக்கு நல்லதா இருக்கும். இருக்கணும். அல்லேலூயா. நீ அதுக்கு தான் இருந்தா உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்? முடியாது. அது எப்படி சாத்தியப்படும்? என் லைஃப்லலாம் அப்படி இல்லை, அனுபவமே தெரியாது. இங்கே இருக்கிறவங்க கூட சிலர்லாம் அனுபவமாயிரு தெரியவே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனே டிபிஎம் ஸ்தாபனத்தில் ஊழியத்துக்குன்னு கத்தர் என்னை கை வைத்தி பரிசுத்தவான்கள் எடுத்த பிற்பாடு தான் முழுமையாக அட்டன் பண்ணிடுறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை சரித்திரமே. ஊழியத்துக்கு போன நாள் முதல் எவ்வளவோ காரியம் ஒன்றையுமே மனதில் வைக்கல. உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன ஏது எப்படி வந்தோம், ஒன்றுமே இல்லை. இது ஒரு தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. 2 வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12, 16 வரைக்கும் வாசித்தான். மல்கியாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வாசித்தான். ரோமர் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12, 16. மல்கியாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வாசிக்கும் போது வாசிங்க. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவராலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தெய்வ பிள்ளைகள். இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க கவனிச்சு கொள்ள. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளுதலின் படியாயிருக்கிற அவருடைய தீர்மானத்தின் கிரியைகளினாலே வாசிங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஆண்டவர் யாக்கோபை தெரிஞ்சு எடுத்துட்டார். தெரிந்து கொள்ளுதல். பிள்ளைகள் நல்வினை தீவினை என்ன அறியல, நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் இல்லை. உள்ள இருக்கும்போதே யாக்கோபு. மல்கியாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 2, 3 வாசிக்கும் போது மல்கியா 1ஆம் அதிகாரம் 2, 3 வாசிக்கும் போது வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். ஆமா, நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க எப்படி என்ன சிநேகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாசிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு பாருங்க. பிள்ளைகள் நல்வினை தீவினை அறியல, கர்ப்பத்துக்கு முன்பாகவே கருவறையிலே ஆண்டோடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்குது பாருங்க. எப்படி இருக்கு இந்த தெரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி அமையுது? குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கிறான். குணசாலியும் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் என்ன உறுதிப்படுத்தப்படல. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா மாறான். வெளியே வந்த நாட்கள்லே இருந்த அவனுடைய குணம் நல்ல குணமா இருக்குது. குணசாலியும் கூடாரவாசியும் வீட்டை விட்டு அதிகமாக வெளியே போறதில்லை, சுத்துறதில்லை, வெளியே எங்கேயும் போக விரும்புறதில்லை, கூடாரவாசியாட்டே இருக்கிறான். குணசாலியும் கூடாரவாசியும். சிலரெல்லாம் அப்படியே ஊர் சுத்தது. அவுத்துட்டான் நான் கழுத, எடுத்துட்டான் ஓட்டம்.
வீடுகளில் ஒரு நாள் 2 நாள் இருந்துவிட மாட்டாங்களே சிலருக்கெல்லாம். இருந்தா கால் இருக்காதே, செத்து போயிடுவாங்க. அப்படியே போனோம். அடங்காத கிடாரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அடங்காத கிடாரி ஓக்கல சுத்தம். இங்க பிரச்சனைனா அங்க போயிரும், அங்க பிரச்சனைனா அங்க போயிரும், அங்க பிரச்சனை அங்க போயிரும். அப்படியே ரவுண்டு கட்டி வரும். குணசாலியும் கூடாரவாசியும் 20 வருஷம் மாமனார் வீட்டில் 10 முறை சம்பளத்தை மாத்தினாங்க. 10 முறை சம்பளத்தை மாத்தினாங்க. அங்கேதான் ஆடு மேய்ச்சான். அல்லேலூயா. அங்கேதான் ஆடு மேய்ச்சான். அங்கேதான் தமிழ்ல சொல்லுவாங்க, செத்தாலும் சாவும் செலந்தி கூட்டிலே சாகும். செத்தாலும் சாகும் செலந்தி எங்க சாகுமா? கூட்டிலே சாகும். ரவுண்டு கட்டி வரும். ரவுண்டு கட்டி வந்துகிட்டே இருக்கும். அது அவன் ஏசா வனவாசி. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் கவனிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் அந்த குணசாலி கூடாரவாசியா தேவனால மாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடிய கிருபை இருந்துச்சு. சில காலம் அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்தாலும் அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் சந்திச்ச இடமாகிய பெத்தேலுக்கு போனாரு. உன் வஸ்திரத்தை மாற்றினாரு. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நகை நட்டு அலங்காரம் காரியங்கள் எல்லாம் புதைச்சி போட்டாரு. அல்லேலூயா. யாக்கோபுக்கு அதை செய்யறது கஷ்டமா இல்லை. நான் 20 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இந்த பொண்ணெல்லாம் பேசியிருக்க கூடாதா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாமா? சொல்லலையே. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரன்ட்ட இப்படி போய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நகை நட்டு ஆடம்பரத்தோடு வாழ்ற ஊழியக்காரன்ட்ட சொன்ன அவன் செய்வானா? செய்ய முடியுமா? அப்படி செய்யறதுக்கு ஒரு ஊழியக்காரங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்லையே. எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். யாக்கோபு ஆண்டவர் சொல்றார் 35ஆம் அதிகாரத்தில், நான் உன்னை சந்திச்ச பெத்தேலுக்கு போ, உன் வஸ்திரத்தை மாற்று. அவன் தன் வஸ்திரத்தை மாற்றி நகை நட்டெல்லாம் கலத்தக்கூடிய இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையே. நீ எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டியலுக்கு வர முடியும்? நீ வேதம் சொல்லுது இல்லையே. யாக்கோபின் தெரிந்து கொள்வதில் அனுபவம் இல்லையே. கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்ட போது அப்படித்தானே செய்யறார். 35ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. இன்னைக்கு நகை போடலாங்கிறதுக்கு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பெந்தகோஸ்து ஊழியக்காரன். உலக பிரகாரமான கிறிஸ்தவ சபை வச்சிருக்கிறவங்கள விடுங்க. பரலோகத்துக்கு போறதுக்குன்னு தானே ஒரு பெந்தகோஸ்து சபை ஆரம்பிச்சாங்க. பெந்தகோஸ்து சபை ஊழியக்காரிகளும் அங்க இருக்கிற ஜனங்களும் நகை போடலாங்கிறதுக்கு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டை அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நகை போடுறதுல என்ன தப்பு இருக்குது? நகை போட்டா எப்படி பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு எங்க எழுதியிருக்கு? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்குது. வாசிங்க 35ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அதுவரைக்கும் வாழ்ந்த போட்டிருந்த டிரஸ் காரியங்கள் எல்லாம் மாற்றுகிறார். பெத்தேல் தேவனுடைய வீடு என்கிற அனுபவத்துக்கு வரும்போது வஸ்திரம் எல்லாம் மாற்றப்படுது. எவ்வளவு பிரசங்கம் கேட்டோம், எவ்வளவு சத்தியத்தை கேட்டோம். ஆலயத்துக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள்ளு சொன்னா இல்ல. பொம்பளை பிள்ளை ஜீன்ஸ் குழல் மாட்டிட்டு திரியாள், லெக்கின்ஸ் மாட்டிட்டு திரியாள் கிழிச்சு போட்டு. வெக்கமா இல்ல? நீ எதுக்கு இந்த மார்க்கத்துக்கு வந்தா? பேசாம உலகத்தால வாழ்ந்துட்டு போயா. உனக்கு எதுக்கு இந்த மார்க்கம்? யாக்கோபை தானே கர்த்தர் தெரிஞ்செடுத்தார். வீட்டுல குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மாத்துனாங்களே. தெரிந்தெடுப்பு யாக்கோபுக்கு தானே இருந்துச்சு. அவன் குடும்பத்தில் சொன்னானே, உங்க வஸ்திரத்தை எல்லாம் மாற்றுங்க. இதுவரைக்கும் நீ நிக்கர் போட்டிருந்தியா, நிக்கரை மாத்து.
குழல் போட்டா குழலை மாத்து. தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே இவ்வளவு உபதேசம் கிடையாது, இவ்வளவு சத்தியம் கிடையாது, இவ்வளவு கிருபை கிடையாது. இப்படிப்பட்ட ரட்சிப்புக்குரிய ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்படாத காலத்திலே அவ்வளவு பெரிய வசதி, 2 பரிவாரத்தின் அனுபவத்தில் வசதி, செல்வ செழிப்பு, ஆக 10 பவுன் 15 பவுன் 1.5 பவுன் 2.5 பவுனை வச்சுட்டு நம்ம ஆட்கள் போடுற ஓட்டம், 50 பவுன் 100 பவுனை வச்சுட்டு நம்ம ஆட்கள் போடுற ஆட்டம், 10 ரூபா மாலை போட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம். வாசிங்க அந்த வசனத்தை, நல்லா வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். வஸ்திரத்தை மாற்ற சொல்லியாச்சு, போகணும்னு வாசியா. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு நான் சாவ வேண்டிய எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர்ட்ட நான் போறேன், அவர் ஆராதிக்க போறேன், என்ன தெரிந்தெடுத்த தேவன் ஆராதிக்க போறேன். வாசியா. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் அந்நிய தெய்வத்தோடு நிறுத்தல, கம்மலை எழுதி வச்சிட்டாங்க. இல்லைன்னா இப்ப பிரசங்கம் பண்ணும் போது நம்ம ஆட்கள் எழுப்பிடுவாங்க. காதணிகள் எழுதிருக்கு. நல்ல காலம் இல்லைன்னா நம்ம ஊழியக்காரன் இப்போ கிறிஸ்தவ பெந்தகோஸ்தே ஊழியக்காரன் சொல்லுவோம், அந்நிய தெய்வங்களை தான் ஆண்டவர் தூர போட சொன்னார்னு சொல்லி காதணிகளை கமல் போட்டு இருந்திருக்கிறாங்க. பெந்தகோஸ்தே விசுவாசிகள் கூட 1 2 3 அடுக்கடுக்கா குத்திட்டு தெரியுது. அவங்கள அருவருப்பு பிடிச்ச அந்த வேலையை செய்துட்டு தெரியாத விளங்காம போறதுக்கு காதணிகளை பெந்தகோஸ்தே மார்க்கத்தில் வசதி இல்லாத நேரத்தில் கம்மல் இதெல்லாம் கலத்திடுவாங்க. இப்போ இருக்கிற பெந்தகோஸ்தே விசுவாசி போகிற இடங்களெல்லாம் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாங்க, பார்த்து சபையில் ஒன்றுமில்லாத போது கலத்துனாங்க, இப்போ எல்லாம் வந்த பிற்பாடு எல்லாம் போட்டுக்கிட்டு திரிய ஆளுவாடி. 40 45 வயசில் குழல் கேட்குது, 40 45 வயசில் குழல் கேட்குது, நிக்கரு கேட்குது, இருக்கிற அழகுக்கு கலருக்கு அப்படி மேலே தெரியுது, பார்க்க அருவருப்பா இருக்கு. இப்படி இந்த இது மாய் உனக்கு அது அழகுமாய் இருக்கு, அருவருப்பு பிடிச்ச வேலை அவ்வளவும் செய்துட்டு தெரியா. வாசிங்க. இப்ப வஸ்திரத்தை மாற்றினாங்க, காதணிகளை யாக்கோபுக்கு கொடுத்தா யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். புதைச்சி போட்டான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு புதைக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக கேட்டிடுங்க. பிரசங்கம் புரியுதா? தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு தரிசனத்தை கீழ்ப்படிந்து பிள்ளையை வேணாலும் பலிபீடத்தில் ஏற்றுறது கஷ்டமா தெரியல, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு புதைக்கிறது கஷ்டமா தெரியல. அல்லேலூயா. இல்லை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் ரொம்ப 20 வருஷமா எங்கள் மாமனார் என் சம்பளத்தெல்லாம் மாற்றின பிற்பாடு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அதனால எப்படியா விடுறதுக்கு விற்கவாது செய்கிறேன், புதைச்சான்னு சொல்லியிருக்கு. சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். என்ன செய்தாராம்? புதைத்து போட்டான். இன்னைக்கு நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரியலப்பா. கொஞ்சம் கவனமாக பிரசங்கத்தை கேளுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா இதை செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அல்லேலூயா. நீ எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொன்ன உடனே தன்னை சந்தித்த தேவனுடைய வீட்டுக்கு எப்படி போகணும் என்பதை அவர் அறிந்து செயல்பட்டார். அல்லேலூயா. புதைக்கிறது அவருக்கு கஷ்டமா இல்லை, விட வேண்டியதை விடுகிறதுக்கு கஷ்டமா இருக்காது. அல்லேலூயா. வெறுக்க வேண்டியதை வெறுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா குறிப்பிலையும் இதே வார்த்தைகள் மறுபடி வரும். தெரிந்து கொள்ளப்பட்டவளுடைய வாழ்க்கையில் விடுறது கஷ்டமா தெரியாது, கவனமா இருந்துடுங்க. ரைட்டா? ஓகே. 3 யோசேப் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது வாசிங்க. ஆதியாகமம் 47:4-5. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். 9வது வசனத்தை வாசி.
அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும். 12வது வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். ஆமா, பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 105:17 வாசித்தா. சங்கீதங்களின் புஸ்தகம் 105:17 வாசித்தா. வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பை அனுப்பினார். யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு பிள்ளைகளை கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு பிள்ளைகள யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் கேட்கல, சொப்பனம் கேட்கல. ஆண்டவரே அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். கர்த்தரே அவனை அனுப்பினார். எகிப்து தேசத்துக்கு தேவனே அவனு அனுப்பினார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை, அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடை, அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறார். இது யோசேப்பு கேட்டதுனால இல்லை, யாக்கோபு கேட்டதுனால இல்லை, யோசேப்புக்கு அம்மா கேட்டதுனால இல்லை. தேவனே யோசேப்பை குறித்த ஒரு தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் செய்த வேலை. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை உயர்த்தணும்னு சொல்லி அவருடைய மனதில் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். அதற்கேற்ற சொப்பனத்தை கொடுத்தார். அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். அவங்க அப்பா அவனை கடிந்து கொண்டார். அவங்க அன்னைமார் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். எகிப்து தேசத்தில் அவன் அடிமையாக போர்த்திபாடு வீட்டில் இருந்தான். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் போது வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் எனும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன வாழ்க்கையில கர்த்தர் அவன் கூட இருப்பார். அவனுக்கு நீ சொப்பனம் அவன் கேட்கலங்க. ஆண்டவரே என்ன உயர்த்தும் நீ கேட்கல, என்ன அதிபதி ஆக்கும் நீ கேட்கல. தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தா அந்த திட்டத்தை அவரே நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அவன் கூட இருப்பார். அவன் கூட இருப்பார். குழியில போட்டா கூட இருப்பார். போர்த்திபாடு வீட்டில் கர்த்தர் கூட இருப்பார். சிறைச்சாலையில் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருப்பார். எங்க போனாலும் எங்க வந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். கர்த்தர் அவனை அனுப்பினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரான்னு ஆராய்ந்து பாருங்க. எல்லா சந்தர்ப்பத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும், வாழ்க்கையில் கஷ்டத்தின் பாதையில் போகும்போது, வேதனையின் பாதையில் போகும்போது, பாடுகளின் பாதையில் போகும்போது, அந்த சங்கீதம் 105 17வது வசனத்துக்கு பிற்பாடு உள்ளதை வாசித்து பாருங்க. எவ்வளோ பெரிய வேதனையான பாதைகளுக்குள்ள தேவன் அவன் அனுப்பினார்னு எழுதியிருக்கு. அதுக்கு பிற்பாடு அவன் எவ்வளவு பெரிய வேதனையான பாதையில கடந்து போயிருக்கிறாருங்கிறத அதில் சொல்லியிருக்கும். வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் ஆதியாகமத்தில் விலங்கு போட்டாங்கன்னு எழுதல, ஆனா வேதம் சொல்லுது அவனுக்கு விலங்கு போட்டு அவனை ஒடுக்கி இருக்கிறாங்க. கற்பழிப்பு கேஸுங்கிற கேஸில் அவன் உள்ள போறான். ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணினாங்கிறது போர்த்திபாருங்கிறவன் ஒரு பெரிய அதிகாரி. அவன் வீட்டில் அவன் மனைவிக்கு தொந்தரவு கொடுத்தான்னு சொல்லி பலவிதமான வழக்கு போட்டு அவன் ஜெயிலில் அவன் காலை என்ன செய்தாங்களாம், விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தில் இது எழுதப்படலை, சிறைச்சாலையில் இருந்தான்னு தான் எழுதியிருக்கு. ஆனால் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வரும்போது தேவன் சொல்றாரு, எழுத வைக்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட யோசேப்பு நான் அவனுக்கு சொப்பனம் கொடுத்தேன். அவனை உயர்த்தும்படிக்கு அவன் கேட்கல. அதுக்கு அவன் கடந்து போன பாதை எப்படிப்பட்ட பாதை? பாடுகளின் பாதையாக இருந்தது. விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள். வாசிங்க. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இரும்பில் அடைப்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலவரத்துக்கு ஏதுவாக அவன் வாழ்ந்திருக்கிறான். சிறைச்சாலையில் நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை. அவனை வெளியே கொண்டு வரும்போது ராஜா அவனுடைய வஸ்திரத்தை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு மேல சிறைச்சாலை வஸ்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தெரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கையில அவருடைய வசனம் புடமிடும். தீமை நன்மையாய் மாற்றப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமையும் நன்மையாய் மாறும். அல்லேலூயா.
கர்த்தர் அதே எகிப்து தேசத்தில் உயர்த்தினார். அதே தன்னுடைய தகப்பன் குடும்பத்தை கொண்டு வந்து தன்னை வணங்கும்படியாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ள தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தால், தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்தால் அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டம் வந்த போதும் யோசேப்பு அந்த பாதைகள் எல்லாம் எவ்வளவு சின்ன வயசுல கடந்து போயிருக்கிறார். இன்றைக்கு எவ்வளவு வசனத்தை அறிந்த பிற்பாடு, எவ்வளவு சத்தியத்தை அறிந்த பிற்பாடு, ஆண்டவர் அழைக்கும் போதே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன்னு சொன்ன பிற்பாடு கூட சிலுவை எடுத்துட்டு பின்பற்றுவதற்கு விருப்பம் இல்லை. சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. எவ்வளவு முறுமுறுப்புகள், எவ்வளவு முறையீடுகள், எவ்வளவு புலம்பல்கள். யோசித்து பாருங்க. எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவளுடைய பட்டியலுக்குள்ள உங்களை கொண்டு வர முடியும்? ஒரிஜினலாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையின் பாடுகள் எவ்வளவு இருந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பின் சந்தோஷம், யோசேப்பின் வருத்தங்கள் எல்லாம் மறக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்த ஒரு அனுபவம் தான் அவனுக்கு காரணமாக. இந்த சின்ன வயசு ஒரு அனாதையை போல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்நிய தேசத்தில் இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ வேதத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்காக அவங்க போற எத்தனை பெரிய பாடுகளின் பாதையும் அவங்களுக்கு முறுமுறுப்பை கொண்டு வராது. கர்த்தர் கூட இருக்கிறதுனால தீமை நன்மையாய் மாற்றப்படும் என்று சொல்லி அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள், பாடுகள், வேதனையின் மத்தியில் முறுமுறுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் முறுமுறுப்பு, கூடார முறுமுறுப்பு, பெற்றோர் மேலே பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு, புருஷனுக்கு மனைவி மேலே, மனைவிக்கு பிள்ளை புருஷன் மேலே, ஊழியர்களுக்கு விசுவாசிகள் மேலே, விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்க மேலே என்ன முறுமுறுப்பு, என்ன முறையிடுதல், என்ன வருத்தம், என்ன வேதனை. சிலருக்கு தேவன் மேலே முறுமுறுப்பு இருக்குது. ஏன் தான் இந்த பாதையில் வந்தேன், ஏன் தான் இந்த பெந்தகோஸ்து சபைக்கு வந்தேன், ஏன் தான் இந்த சபைக்கு வந்தேன், பேசாம சிஎஸ்ஐல இருந்திருக்க மாட்டேனா, பேசாம ஆர்சியில் இருந்திருக்க மாட்டேனா, பேசாம கோயிலுக்கு போகாமல் இருந்திருக்க மாட்டேனா, நான் இருந்த இடத்துல இருந்தா சௌரியார் கோயிலுக்கு அது 10ஆம் திருவிழாக்கு போயிருப்பேனே, வருஷத்துக்கு ஒரு தடவை சௌரியார் கோயிலுக்காகி போகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமே. அந்த கூட்ட நெரிசல் அப்படியே போகிறது ஒரு சந்தோஷம். நடக்காண்டால ஆளே இடிச்சிட்டு போகும். ஆண் பெண் இரு பாலார் ஒன்று போல நடந்து போவாங்களா, அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அது ஒரு சந்தோஷம் தான். நான் சிஎஸ்ஐல இருந்திருந்தா, ஆர்சியில் இருந்திருந்தா அப்படி நான் சௌரியார் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமே. நான் விரும்புகிற இடத்துக்கெல்லாம் போயிருப்பேனே, என் இஷ்டத்துக்கு போயிருப்பேனே. இந்த சபைக்கு வந்ததினால் தானே அது முடியலை. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறதுனால தானே முடியலை. பேச முடியலை, சிரிக்க முடியலை. ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா சந்தேகம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேருக்குள்ள முறுமுறுப்பு இருக்கு. ஏ அப்பா, எங்களுக்கு தான் இந்த கட்டுப்பாடா, இப்படி வாழ்றது என்ன, அவுத்து விட்டுருக்கு, உன்ன என்ன அதுல என்ன இருக்கு, முடிவு எடுத்துட்டு புறப்படு. எவன் கேட்டான், எவன் தடுக்க போறான்? போக வேண்டியதான, போய் பாரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு தப்பும் கிடையாது, போலாம். அதில் கிடைக்கிறத வாங்கிட்டு திருப்பி வா, ரிட்டர்ன் வா. கிடைக்கும், பரிசு பொருட்கள்லாம் கிடைக்கும். போற பாதையில் நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கல? தேவன் ஒன்று தேர்ந்தெடுத்துனா நீ போற பாதை தவறா இருக்குன்னா தூக்கிடுவார். அல்லேலூயா. ஆமா, முடிவெடுத்து பாரு. அப்ப யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள் வரும்போது வேதனைக்குரிய பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அவனுடைய வாழ்க்கையின் தீமையை நன்மையாய் மாற்றினார். தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையின் தீமையும் நன்மையாய் மாறும். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருந்தா இன்றைக்கு நீங்க தீமை நினைக்கிறது ஒரு நாள் நன்மையாய் மாறும். அல்லேலூயா. 4 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 30-35, எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 5, எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 5-7 வசனத்தை வாசிக்கும் போது மோசே, ஆரோன் 2 பேரையும் சேர்த்து கொண்டு வரோம். ரெண்டையும் பிரித்து சொன்னால் நல்லா இருக்காது, 2 சேர்த்து கொண்டு வரோம். மோசே 6 அண்ணன் தம்பி 2 பேர். வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35 வரைக்கும். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். எண்ணாகமம் 16:5-7 வாசியா. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு, மோசே
தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார். தேவனால தெரிந்து கொள்ளப்படும் இஸ்ரவேல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏறக்குறைய 80 வயசு ஆகுது மோசேக்கு. ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கிற தெய்வம், தாயின் கருவுல காண்கிற தெய்வம். மோசே பிறந்த போதே கொல்லப்பட வேண்டிய மனுஷனை அழகா பாதுகாத்து எந்த இடத்துல சட்டம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல வச்சு அவனை வளர்த்து 40 வருஷம் கழிச்சு வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து 80 வயசுல ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளார், தலைவனா மாற்றி அனுப்புகிறார், மீட்பனாய். இந்த வசனங்கள் நல்லா இருக்கு, வாசியை கீழே உள்ள வசனத்தை. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் 35வது வசனத்தை வாசிங்க, நேரம் ஆகிறதுனால 35 வாசியா. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் மோசே. என்னாகும் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 7, 8, 5 7 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்தா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய கோல் துளிர்க்கும். ஒரே லேவி குடும்பத்துல கர்த்தர் மோசே ஆரோனை வேற லெவல்ல தெரிந்து கொள்ளுகிறார். நல்லா பேசுறதுக்கு வார்த்தைகள் இருக்குது. தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? மோசே ஆரோன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அந்த வனாந்தரத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், கர்த்தர் அவங்க கூட இருக்கிற நிரூபிச்சுக்கிட்டே இருந்தார். 12 கோல் கொண்டு வைக்க வச்சிருந்து ஒரு கோல் துளிர்த்து பூப்புத்து வாதுமை பழமாய் மாற்றப்பட்டிருந்த. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் எந்த காஞ்ச நிலவரத்திலும் துளிர் விடும். சுருக்கமாக ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போட்டுமா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்துச்சு. இதுபோல ஒரு அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த கனமான ஊழியத்து வருமா. உண்மையிலே ஒரு தேவனுடைய ஊழியன், என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறேன், ஒரு தேவனுடைய ஊழியன் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டிருப்பானான அவனுடைய காஞ்ச கோல், அவனுடைய சரீரமானாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதி பலகீனத்தின் பாதையில போனாலும் அவன் உயிர் வாழ்ற நாள் வரைக்கும் தேவனுடைய ஆவியானவர் அவனை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆரோனுடைய கோலை உயிர் துளிர்விட செய்தது போல தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை துளிர் விடுவாங்க. இருக்கலாம், காய்ந்து போன அனுபவங்கள் வரலாம், வயதால் உலகத்தால் பல சூழ்நிலைகளால பல வியாதி பலகீனம் நம்மளை சந்திக்கலாம். ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை தெரிந்தெடுத்ததுக்கு அடையாளமா நம்முடைய கோல் துளிர்க்கும், துளிர்க்கணும். கர்த்தர் மோசேயோடு கூட இருக்கிறார். ஆரோனை கர்த்தர் அழைத்து தெரிந்தெடுத்தார் என்பதற்கு அடையாளமா கோராகின் கூட்டத்தை பூமி பிளந்து விழுங்கிச்சு. தேவன் தெரிந்தெடுக்கிற ஜனங்கள் வித்தியாசமானவங்களா இருப்பாங்க. தேவன் தெரிந்தெடுத்த ஜனம் மோசே, வேதத்தில் வாசிக்கிறோம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தெய்வ ஜனங்களோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்டார். எந்த அளவுக்கு உலகத்தோடு வாழ முடியுமோ, எந்த அளவுக்கு உலகத்தார வாழ முடியுமோ வாழ விரும்புகிறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அப்படி செய்ய முடியாது. உண்மையிலே ஏசப்பாவுடைய அன்பு அறிந்தவங்க, ஏசப்பாவுடைய கிருபை அறிஞ்சவங்க அப்படி வாழ்ந்துவிட முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவளா வாழ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆகையால் மோசே ஆரோனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கேட்டல்ல, பிறப்பின் அடிப்படையில் அல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவள் இந்த உலகத்துக்கு ஒத்தவளா வாழ்ந்துவிட மாட்டாங்க. பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா எவ்வளவு பெரிய 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 ஏப்பா என்ன பெரிய வசதிக்குரிய கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு, ஐயோ என்ன நாடக நடிப்பு, என்ன இது பண்றாங்கப்பா. வேதத்தில் வாசிக்கும் 5வது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தையும், சங்கீதங்களின் புஸ்தகம் 139 16, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10 12 13 வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 11 34 வாசிக்கும் போது, 5வது வாசிங்க சீக்கிரம். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம், தாசனாகிய தாவீதின் தெரிந்து கொண்டார். தாசனாகிய தாவீது
வீட்டில் 3 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க, அதெல்லாம் தெரியலை. கடந்த வாரத்தில் கூட உங்களுக்கு சொல்லும்போது சொன்னோம், தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கொல்லும்போது அங்கே யார் அவனை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு ஆளே கிடையாது. சிங்கத்தையும் கரடியையும் கொல்லும்போது அங்கே பார்த்துட்டு இருந்தது யாரு? கொஞ்சம் போல் ஆடு தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆட்டுக்கு தான் தெரியும். என் மேய்ப்போ சிங்கத்தையும் கரடியையும் கொல்லக்கூடியவன் யாருக்கும் தெரியாது. வீட்டில் வந்து சொல்லலை. சந்தர்ப்பம் வந்தபோது சொன்னார், நான் இப்படி ஒரு சிங்கத்தையும் ஆட்டையும் கொண்டிருக்கேன், அதனால இவனையும் கொல்லலான்னு சொன்னார். தேவன் தெரிந்து கொண்ட மனிதன். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட மனிதன். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 10வது வசனம், 12வது வசனம், 13வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லார். சங்கீதம் 139 சொல்லும்போது சொல்றார். அந்த அதிகாரம் முழுவதும் வாசிட்டு நீங்க அந்த அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வரும்போது சொல்றார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன். அவர் சொல்றார், நான் எங்க போனாலும் உங்க கை என் கூட இருந்திருக்கு, நீங்க என் கூட இருந்திருக்கிறீங்க. ரொம்ப அருமையான வார்த்தைங்க. ஈசாயினுடைய வீட்டில் எல்லாரையும் புறக்கணித்தார். தாவீதை தெரிந்து தாவீது ஜோம் அப்படியெல்லாம் இல்லைங்க. தேவனுடைய முன் தீர்மானம் தாவீதை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதின் வாழ்க்கையின் மேன்மை என்ன? தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர். நிறைய சொல்லலாம். தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர். ஜீவியத்தில் குறை வந்துச்சு, குறைவுக்குரிய சிட்சையை ஏற்றுக்கிட்டாரு. இருதயத்துக்கு ஏற்றவராய் கண்டார். அல்லேலூயா. போகிற இடமெல்லாம் ஆலயத்துக்குரியதை சேகரித்தார். தேவன் சொன்னார், நீ ஆலயத்தை கட்டாண்டா, ஓகே ஓகே, அவ்வளவுதான், வேண்டாம், சரி ஆண்டவரே. இல்ல அவர் ஆலயத்தை கட்டியிருப்பார். இல்ல வேண்டாம், ஆராய்ந்து பாருங்க. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். உலகத்தாருக்கு பிரியமா, அம்மாவுக்கு பிரியமா, அப்பாவுக்கு பிரியமா, பிள்ளைகளுக்கு பிரியமா, அவங்களுக்கு பிரியமா, இவங்களுக்கு பிரியமா, அவங்களை பிரியப்படுத்த, இவங்களை பிரியப்படுத்த, இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. குறிக்கப்பட்ட ஸ்தாபனங்கள்ல ஊழியர்களை பிரியப்படுத்த, பரிசுத்தவான்கள் 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 பரிசுத்தவான்கள், ஊழியக்காரங்க ஆண்டவரை பிரியப்படுத்தணுங்கிறதெல்லாம் போயிட்டு இப்போ ஆராய்ந்து பார்க்கணும். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். மை காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் தேவனுடைய சிட்சைகளை ஏற்றுக்கொள்வாங்க. எப்போதும் தேவனை துதிப்பாங்க. எப்போதும் ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றது தான் தங்களுடைய வாழ்க்கையின் காரியமாக எடுப்பாங்க. செய்யினா செய்வாங்க, செய்யாதனா செய்ய மாட்டாங்க. தேவன் விரும்பாததை செய்ததுக்குரிய தண்டனை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருக்கிறோமான்னு ஆராய்ந்து பாருங்க. 6 சமயமாயிட்டு, சீக்கிரமா சொல்லி முடிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா. 19-16 வாசியா. பின்பு நிம்சின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலியாட்ட கர்த்தர் சொல்றாரு, எலிசாவு அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, மாடு மேய்ச்சி மாடு வச்சு ஏர் உழுதுகிட்டு இருக்கிறார். ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, நான் எலிசாவை தெரிஞ்சு எடுத்திருக்கிறேன், உன் ஸ்தானத்தில் போய் அபிஷேகம் பண்ணு. அடுத்த வசனத்தை வாசிங்க, அழகா சொல்லியிருக்கு, வாசிங்க. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணி. இப்ப என்ன நடந்துச்சு? 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு வரும்போது, 1 சாமுவேல் 19:19 வரும்போது வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அவன் இருக்கிற இடம் மட்டும் போய் அவன் மேல் சால்வையை போட்டான். நல்லா கவனிச்சிடுங்க, தெரிந்து கொண்டவன் எப்படி இருப்பாங்கிறது. எலிசா கேட்கல, என்ன எலிசா எலியாவுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் ஒன்றும் கேட்கல. தேவன் தெரிந்து கொண்டார், அவ்வளவுதான், பேச்சு முடிஞ்சு போனா சால்வையை போட்டார். என்ன நடந்துச்சு? 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகை ஓடி, மாடுகளை விட்டுட்டு எலியாவின் பிறகை ஓடி, எலியாவின் பின்னால ஓடுனான். ஓடுவாங்களா? இன்னைக்கு போய் ஆண்டவர் ஒரு சால்வை, இப்ப என்ன சொல்லலாம், இது ஒரு பையன் வச்சிடுங்க, இவங்க ஒரு பையன் மேல போட்டாங்க, நீங்களா ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓட மாட்டாங்க. ஒன்றும் ஓடுறதுக்கெல்லாம் ஒன்றும் ஓடாது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஒன்றும் ஓடவும் செய்யாது, இது செய்யவும் செய்யாது.
12 ஏர்பூட்டி மூடிட்டு இருக்கான். ஏர்போட்டி ஓட்டிகிட்டு இருக்கான். 12வது ஏர் மாடு ஓட்டிகிட்டு இருக்கிறான். சால்வையை கொண்டு போட்டார். என்ன நடந்துச்சுன்னு தெரில. அவ்வளோ ஒரு சால்வை, அந்த சால்வை ஒரு அபிஷேகமான ஒரு சால்வையாக இருந்திருக்கும். போட்ட உடனே பின்னால் ஓடினாராம். ஒன்றும் பேசலைங்க, பின்னால் ஓடி இருக்கான். பின்னால் ஓடி போய் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, வாசியா. நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடு. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வார். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். உனக்கு செய்ததை நினைச்சுக்கோ, என் சால்வை உனக்கு தான், என் சால்வை உனக்கு தான், எனக்கு பின்னால நீ தான் ஊழியம் செய்யணும், ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, போ அப்படின்னா. என்ன செய்தான, வாசி. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து, நான் நினைக்கிறேன் அவன் ஓட்டிட்டு இருந்த அந்த ஏர் மாடை பிடிச்சி 2 காளை மாட்டையும் பிடிச்சி, எனக்கு தெரிஞ்சு 350-400 கிலோ கறி இருக்கும். ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். ஊருக்கெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை ஒன்றும் இல்லை, ஒரு ஏர் மாடுகளை, அதாவது ஒரு ஜோடி மாட்டை பிடிச்சி அடித்து நல்ல ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான். நல்லா இறைச்சி சமைச்சு ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். யாருக்கு ஊழியம் செய்தான்? யாருக்கு ஊழியம் செய்தான்? யாருக்கு ஊழியம் செய்தான்? யாருக்கு ஊழியம் செய்தான்? சத்தமா சொல்லுங்க. எலியாவுக்கு ஊழியம் செய்தான். எலியா எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் எலியாவுக்கு தான் ஊழியம் செய்தான். எனக்கு இன்னைக்கு கூட இன்னைக்கு தான் இந்த வார்த்தையை பார்த்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எலியாவுக்கு ஊழியம் செய்தான். நம்ம ஆட்களா இருக்கணும், கிழிச்சு நாரா தொங்க போட்டு போயிடுவாங்க. என்ன வசதியில் உள்ள மனுஷன் சாப்பாடாக்கி போட்டு உடனே பின்னுக்கு போனார். என்ன வாழ்க்கை வாழ்ந்திருந்தார் தெரியுமா எலியா? ஒரு பொருள் சேர்க்கலைங்க. அவர்கிட்ட வந்தவங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்கறதுக்கு வசதி இல்லாத நிலவரத்தில் ஊழியம் செய்தார். பெரிய அற்புதங்களை செய்த எலிசா. இன்னைக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஊழியக்காரங்களை பார்க்கவே முடியலை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலிசா இம்மீடியட் அழைப்பு கீழ்ப்படிய முடிஞ்சுது. அல்லேலூயா. விட்டு வந்த தேசத்தை திரும்பி பார்க்கல. கலப்பையில் கை வச்ச பின்னால் பின்னிட்டு பாராதன்னு சொன்ன போல திரும்பி போகிறத பற்றி யோசிக்கவே இல்லை. எலியா கூடயே ஊழியம் செய்தார். அவர் ஒரு பரதேசி, அவரு கூட சேர்ந்த இவர் ஒரு தரித்திர பரதேசி. யாரு? எலிசா. எலியா ஒரு தரித்திர பரதேசி, அவர் கூட சேர்ந்த எலிசா தரித்திர பரதேசி. எப்படிப்பட்ட பரதேசி? தரித்திர பரதேசி. அதனால்தான் கேயாசிக்கு நாகமான் கொண்டு வந்தது மேலெல்லாம் ஆசை வந்துட்டு, மாற்று வஸ்திரம்லாம் கிடையாது, இருக்கிறதுல அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே கிடைச்சதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பசியும் பட்டினி அவங்க கூட இருந்துச்சு. இப்போ நம்ம ஆட்களுக்கு இருக்கிற பெரிய வேதனையே செழிப்பு தான். தின்னு 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 போன வாரம் சொன்ன மாதிரி. அப்போ 6 எலிசா தெரிந்து கொள்ளப்பட்டவர் இமீடியட்டாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து புறப்பட்டது மட்டுமல்ல, நாகமான போல உங்கள்கிட்ட இருந்து எதையுமே வாங்கலை. நாகமான்ட்டு இல்லை, எவங்கிட்ட இருந்து எதுவும் வாங்கலை. அல்லேலூயா. ஆமாம், சொத்து சேர்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஊழியக்காரனெல்லாம் இப்போன்னா நாகமான் மாயப்பட்டவனம் ஆன்லைனில் வச்சுக்கிட்டே ஒரு தடவை வாங்குவான், ஊறுபட்ட நேரம்லாம் வாங்கிடுவான். அப்பப்போ நாகமான பார்க்க சீரியா தேசத்துக்கு ஓடிடுவான். நம்ம ஊழியக்காரன்னா வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறேன், வெளிநாட்டு ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி நாகமான பார்த்து வாங்கிக்கிட்டே இருப்பான். ஒரு நேரமாக வாங்குவான். அன்னைக்கு ஒரு நேரம் வாங்கினதுக்கே கேயாசி குஷ்டம். இவனுக்கெல்லாம் குஷ்டமாக வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து 7 யாரு நீ பார்ப்போம். என்ன பைபிளை கொஞ்சம் மூடி வைப்போம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். பிரசங்கம் இன்னும் முடியலை, என்ன இருக்குது, இன்னும் 8 பாயிண்ட் இருக்குது, 7 போக இன்னும் 7 பாயிண்ட் இருக்குது. சரியா? நல்லா கேட்டுப்போம். கொஞ்சம் பேர்னாலும் பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதிக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது, ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிற கூட்டமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதில் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கூட்டம் எப்போ முடியும்னு கேட்கக்கூடாது, ஏன் முடிஞ்சுன்னு கேட்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையெல்லாம் கூட்டம் எப்போ முடியும்னு எல்லாம் நினச்சி வரக்கூடிய விசுவாசியாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் பரலோகத்துக்கு போமான்னு எனக்கு தெரியாது. கூட்டத்தை எப்போ முடிக்கலான்னு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே பிரசங்கத்தை முடிச்சுட்டு டைமுக்கு முடிக்கிற ஊழியக்காரன் அந்த பேரெல்லாம் வேண்டாம். எப்போ ஏன் முடிஞ்சுன்னு கேட்குற விசுவாசி இருக்கணும். அல்லேலூயா. பிரசங்கத்தை முடிச்சிட்டோமே நீ நினைக்கணும், ஆராதனை முடிச்சிட்டோமே நீ நினைக்கணும். அல்லேலூயா. இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரைட்டா? இப்போ வருவோம் 7வது.
யாருன்னு பார்ப்போம். ரைட்டா? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர், அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். வாசிங்க. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் பட்டம் தெரிந்து கொண்டார். முழுவதும் ஜெபம் பண்ணார். நிறைய சீசர்கள் 12 பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது 9:15 வாசிக்கும் போது வாசிங்க. 9:15 வாசிக்கும் போது அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கொண்ட பாத்திரம். எல்லாம் விட்டு வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுவதற்கு எது கிடைச்சாலும் கூட வச்சுக்கிடவே மாட்டாங்க. எது கிடைச்சாலும் நல்லா மனதில் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு, உணர்த்தப்பட்டுக்கிட்டே, ஒன்றுமே வேண்டாம். என்ன வேணா யார் எடுத்துட்டு போங்க, எனக்கு என்ன இருக்கு? வயிற்று பசிக்கு ஒரு சோறு தேவை இருக்குது, வேற என்ன தேவை? ஒன்றும் தேவையில்லை. எனக்கு பணம் பொருள் ஒன்றும் வேண்டாம், தேவையில்லை. தேவையானதை ஆண்டவர் தருவாங்க. தந்தா சாப்பிட்டுக்கிட்டு போகிறது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆண்டவர் உண்மையிலே ஊழியத்துக்குன்னு தெரிஞ்சு எடுத்தா எனக்கு கஷ்டமாக தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலத்தில் தெய்வீகமான ஒரு அபிஷேகம், தெய்வீகமான கிருபை, தெய்வீகமான வெளிப்பாடு, தெய்வீகமான சமாதானம், தெய்வீகமான சந்தோஷம், தெய்வீகமான இளைப்பாறுதல், தெய்வீகமாக உருவாக்கப்படுகிற அனுபவம், தெய்வீக சுபாவங்கள், இதெல்லாம் இருக்கும்போது இதை விட என்னங்க பணம், என்னங்க பொருள், என்னங்க வசதி, என்னங்க சாப்பாடு? ஒன்றுமே இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், தெய்வீக சுபாவத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம் இருக்குது, தெய்வீகமான மகிமையான ஒரு அபிஷேகத்துக்குள்ள இருக்கிற அனுபவம் இருக்குது. மண்பாண்டங்களில் பொக்கிஷத்தை பெற்று இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே அவங்க கூட வைக்கல. இப்ப அப்போஸ்தலர் பட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க, அப்போஸ்தலர் பிரதிஷ்டைன்னு சொல்லிக்கிட்டாங்க. இருக்க கூடாது எல்லாம் கூட இருக்கு, எல்லாம் தேவையில்லை, எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. என்னெல்லாம் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் போராடுறாங்க. எவ்வளவு அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளவு அலங்காரம். நீ வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையில ஒண்ணு வேண்டாம், நீ தானே ஆண்டவருக்கு நீ வந்தா. லாபமா இருக்கிறதே நஷ்டமும் குப்பையை நீ விட்டுட்டு வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் சேர்த்து பிறக்கி கட்டிட்டு போறதுக்கு நிக்கிறான். நல்ல அப்போஸ்தலன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த பூமியில வாழும்போது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஒரிஜினல் ஆண்டோடைய அன்புனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன் இந்த உலகத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஏசப்பா விட அவனுக்கு எதுவுமே மேன்மையாக தெரியாது. ஏசப்பா மட்டும்தான் அவனுக்கு மேன்மையாக தெரியும். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறான். நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நிச்சயம் இருக்குது. சத்தா பரலோகத்துக்கு போவேன், ஏசப்பாவோடு இருப்பேன், அவர் என்ன தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்து உன்னை கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இல்லையே, சும்மா பேசலாம். அவ்வளவு ஊழியக்காரன் பிழைப்புக்கு தான் ஓடிட்டு இருக்கிறான். பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு போலாமே. சோத்துக்கும் உடுக்கிறதுக்கும் ஒரு ஊழியத்துக்கு அப்படித்தானே சொல்லி அவலட்சணமான ஆதாயத்துக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரங்கெல்லாம் அப்போஸ்தலர்ங்கிற அனுபவத்தில் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அழைக்கப்பட்டவங்களாம் காணிக்கையை முன்னுக்கு வைக்கவே மாட்டோம், வைக்கக்கூடாது. எவ்வளவு பசி, எவ்வளவு பட்டினி, எவ்வளவு வறுமைகள் இருந்தாலும் சரி, தேவனை மட்டும்தான் முன்னுக்கு வைக்கணும். அடுத்து சத்தியம், என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாக உபதேசம், வசனம், சத்தியம், அதான் முன்னுக்கு இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டும். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், எப்படி இருப்பாங்க? சரியா? சங்கீதம் 89:3 வாசித்தா, தெரிந்து கொள்ளப்பட்டவளோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். வாசிங்க சங்கீதம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி. போதும், ஒரு உடன்படிக்கை இருக்கும். தேவன் தெரிந்து கொண்டாங்கன்னா அவங்க கூட ஒரு உடன்படிக்கை. எந்த சூழ்நிலையும் சரி, தெரிந்து கொள்ளப்பட்டவளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தேவனால ஒரு மனுஷி தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தா கர்த்தர் அவங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் வஞ்சிக்கப்படுவான்னு பைபிளில் எழுதியிருக்கு.
ஆனால் உண்மையாக சொன்ன போனால் அது ஒரு மேன்மை. தெரிந்து கொள்ளப்பட்டவளோடு கர்த்தருடைய உடன்படிக்கை. 2 வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், தெரிந்து கொள்ளப்பட்டவள் விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்வார். வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு உடனே அவசரப்பட்டெல்லாம் செய்ய மாட்டார். நீடிய பொறுமையாக தான் செயல்படுவார். அல்லேலூயா. நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்காக நீடிய பொறுமையாக நிதானமாக என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வார். அல்லேலூயா. சாத்தான் ஜெபம் பண்ணான், கேட்டான், உடனே ஆண்டவர் சாத்தானுக்கு விருப்பத்தை நிறைவேற்றினார். உனக்கு அப்படி செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், சாத்தான் விரும்பினதெல்லாம் கொடுத்துருக்காரு பைபிளில், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தையே சாத்தானுக்கு கொடுத்த உனக்கு தரமாட்டார். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருந்து நிதானமாக உனக்கு என்ன செய்யணுமோ உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வார், அதை மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. நீ தலை குப்புற நின்னாலும் சரி, என்ன இது செய்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருந்தா உனக்கு என்ன தரணுமோ அதை மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. உனக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வார். குப்புற படுத்து கிடந்த உபவாசம் போட்டாலும் சரி, தலைகீழாக நின்று உபவாசம் இருந்தாலும் சரி, முழங்காலே நின்று உபவாசம் இருந்தாலும் சரி, முக்காடு போட்டு உபவாசம் இருந்தாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வார். அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ண உடனே உங்கள் மருமகளுக்கு பிரச்சனை வராது, மகனுக்கு பிரச்சனை வராது, சபையாருக்கு பிரச்சனை வராது. தேவன் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. 3 எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படியாக, எபேசியர் 1:12 வாசிய. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சுதந்திரவாளியா மாறுறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவள் தேவனுடைய சுதந்திரவாளியா மாறுறாங்க. உரிமைக்குரியவளாய் மாற்றப்படுறாள், உறவுக்குரியவளாய் மாற்றப்படுறாள். தேவனும் நானும் என்கிற இடத்துக்குரிய உறவுக்குரியவளாய் மாற்றப்படுறாள். இது ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை. அந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கொலோசியர்கள் நிருபத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும் வாசித்தால், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவர் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கிடவது. இதற்கன்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாக விசுவாசி தேவனால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட விசுவாசியா இருந்தா அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. நன்றி கெட்ட பேச்சே இருக்காது. ஒரு ஊழியக்காரன் தேவனால தெரிந்தெடுக்கொள்ளப்பட்டவனா இருந்தா அவனுடைய வாழ்க்கையில நன்றி இருக்கும். எவ்வளவு பெரிய மேன்மை! இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய மேன்மை! கிடைச்ச பரிசுத்தாவியனோட அபிஷேகம் எவ்வளவு பெரிய மேன்மை! இந்த சத்தியம் எவ்வளவு பெரிய மேன்மை! இந்த ஊழியம் எவ்வளவு பெரிய மேன்மை! நீ வப்பாரி வச்சுக்கிட்டு தெரியாது, நீ வப்பாரி வச்சுக்கிட்டு தெரியாது. மேன்மையா இருக்கும். இந்த ரட்சிப்பு மேன்மையா இருக்கும். இந்த ஊழியம் மேன்மையா இருக்கும். கர்த்தருக்காக பாடுபடக்கூடிய சூழ்நிலை வந்து அது சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. உலகத்திலே ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெறுகிற நேரம் வேதனைப்பட்டாலும் ஒரு பிள்ளையை பெற்ற உடனே அவன் சந்தோஷப்படுறான். அதெல்லாம் யாக்கியம், அதெல்லாம் சரி, இது மட்டும் தப்பு. கர்த்தருக்காக கஷ்டப்பட்டா, பாடுபட்டா, வேதனைப்பட்டா அது மட்டும் கஷ்டமா. நீ உண்மையிலே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா விசுவாசியா இருந்தா நன்றியா இருப்பா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, டெய்லி ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! யாருக்கு கிடைச்சி? கல்விமான்களுக்கு மறைக்கப்பட்டு, ஞானவான்களுக்கு மறைக்கப்பட்டு, பணக்காரர்களுக்கு மறைக்கப்பட்டு, வசதி உள்ளவர்களுக்கு மறைக்கப்பட்டு, சாதனையாளர்களுக்கு மறைக்கப்பட்டு, இந்த உலகத்தில் இருக்க அற்பரும் குப்பையுமா ஒதுக்கப்பட்ட நிலவரத்தில் இல்லாதவள் இழிவான அற்பமான எனக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சி, எனக்கு இந்த ஊழியம் கிடைச்சி, எனக்கு இந்த சத்தியம் கிடைச்சதே, எனக்கு இப்படி ஒரு மகிமையான ஆசீர்வாத நித்தியத்தை குறித்த நம்பிக்கை கிடைச்சதே, நன்றி இருக்கும். இப்படிலாம் ஒரு பிரசங்கம் கேட்கும்போது இருதயம் அப்படி அனல் பறக்கும். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. 4 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3, 6, 7
1 தெசலோனிக்கேயருக்கு 1:3-6-7 வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றவங்களுக்கு மாதிரியா இருப்பாங்க. கேரக்டர் எல்லாத்திலையும் மாதிரியா இருப்பாங்க. நான் மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனா எல்லாத்துக்கும் மாதிரியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மாதிரியாக இருக்கணும். ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் இல்லை. நம்ம விசுவாசிகள் என் கூட சில ஊழியக்காரங்களாம் நல்லா செலவழிக்கிறதுல என்ன மாதிரியாக வச்சுருப்பாங்க. விசாரிக்கிறதுக்கு மாதிரியாக வச்சுருப்பாங்க. சாப்பாடு கொடுக்கறது எடுக்கிறது எல்லாவற்றுக்கும். சில விஷயத்தில் அப்போ என் வாழ்க்கையில் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். சுபாவத்துக்கெல்லாம் நான் மாதிரியாக இருக்கணும். அன்புக்கு மாதிரியாக இருக்கணும். தாழ்மைக்கு மாதிரியாக இருக்கணும். ஏசப்பாவுடைய எல்லா கேரக்டருக்கும் நான் மாதிரியாக அவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. தெய்வீகமான எல்லா விஷயத்திலும் நான் அவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரியாக இருக்கணும். எப்படி விசுவாச வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு மாதிரியாக இருக்கணும். எப்படி மருந்தெடுக்காமல் வாழ்கிறது, எப்படி மருந்தெடுக்காமல் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறதுக்கு மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் மாதிரியாக இருப்பாங்க. எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்லை. எப்படி தெய்வீகமாக தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான ஜனங்களுக்கு முன்பாக மாதிரியாக வாழணுங்கிற மாதிரியான வாழ்க்கை வாழும். சாட்சியின் வாழ்க்கை இருக்கும். 5 சங்கீதம் 105:43 வாசித்தா. சங்கீதம் 105:43 வாசித்தா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்கும். வாசிங்க. தம்முடைய ஜனத்தை கணிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும். கம்பீர சத்தம், ராஜாவின் கம்பீர சத்தம். எவ்வளவு சோதனை, எவ்வளவு போராட்டம். ஏறக்குறைய 1967 நினைக்கிறேன் ஜப்பான் நாட்டில் வந்து ஒரு 26 பேருக்கிட்ட ஏசப்பாவை மறுதலிக்கலாம் சிலுவையில் அரைஞ்சு கொன்றுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலுவையில் கொன்றுவோன்னு சொல்லி 26 பேரும் மரணத்தை தழுவி இருக்கிறாங்க. ஏன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நாங்கள் ஏசப்பா மறுதலிக்கிறோன்னு அவங்க வீட்டில் போய் ஆண்டவரை மனசில் நினச்சிட்டு ஏசப்பா சோத்திரம் தகப்பனே நாங்கள் உங்கள் சாக விரும்பலை, அதனால் உங்கள் இது செய்தானோ நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம், அவங்கள்ட்ட சும்மா வாயில் தான் சொன்னோன்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன். ஒரு வியாதி பலகீனத்தை கண்டு என்ன வாட்டம் வாடுறாங்க. அப்பா என்னன்னு எல்லாம் பிழைக்கிறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பா இவளெல்லாம் கொண்டு எங்கே பரலோகத்தில் வைக்கிறதுக்கு? பரலோகத்தையும் டாக்டர் ஃபீஸ் கொடுக்குற இடமா மாற்றி வச்சுருவாங்க. ஃபுல்லாக ஸ்கேனு ரிப்போர்ட்டு டாக்டர் ஃபீஸுமா தான் இருக்கும். போனதெல்லாம் அங்கே போய் ராஜாவின் கம்பீரம். அல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே. ராஜாட்ட சொல்றான், சூளைக்கு பயப்படவே மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காம போனாலும் சரி. ராஜாவின் கம்பீரம். அல்லேலூயா. பத்திரத்துக்கு கையெழுத்த போட்ட பிற்பாடம் இல்ல, ராஜாவின் கம்பீரம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான், சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான். வாழ்ற ஒரு வாழ்க்கை பயந்து பயந்து வியாதி பலகீனம் செத்து போவேன் கேவலப்பட்ட வாழ்க்கை வாழ, நிம்மதியா வாழு, நிமிந்து வாழு. செபுலோன் நப்தலின் போர்க்களத்து முனையில துணிந்து நின்றார்கள் மரணத்துக்கு. சிரிச்சு பார். அவன் அரசியல்லே சும்மா கிடந்து கையா புய்யானி பிழைப்புக்கு சத்தம் போடா. நம்ம தெய்வீகமா ராஜாவின் கம்பீரம். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது 6 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:33 வசனத்தில் வாசித்தா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை குற்றம் சாட்ட முடியாது. ரோமர் 8:33 வாசிங்க சீக்கிரமா. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறார். தேவன் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்துட்டு அவனை யாருமே குற்றவாளியா சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவன் ஒரு மனிதன் எனக்குரியவனு தெரிஞ்சு எடுத்துட்டு அவனை நீங்கள் என்ன குற்றப்படுத்தினாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த உலகத்திலே பாருங்கள், நமக்குன்னு சிலரை பிடிச்சிருந்தா அவங்கள குற்றி யார் என்ன சொன்னாலும் நமக்கு மண்டையில் ஏறவே செய்யாது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படி நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம சபை ஜனங்களை நான் ஆண்டவருடைய கிருபையினால திட்டி பிரசங்கம் பண்ணுற வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தாலும் நம்ம சபை ஜனங்களை யாருன்னு எனக்கு காத்துலே யாராது. எனக்கு நம்ம ஜனம் போதும். அல்லேலூயா. ஆமாம், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒருத்தரும் அவரை தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை குற்றம் சாட்ட முடியாது. குற்றம் சாட்டினாலும் அவர் காதுக்கு ஏறாது. அல்லேலூயா. 7 தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம். 2 தீமோத்தேயு 2:19 10 2 தீமோத்தேயு 2:10 யாக்கோபு 2:5
2 தீமோத்தேயு 2:10, யாக்கோபு 2:5. சீக்கிரம் வாசி. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மாட்சிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா இந்த வசனத்தை படிச்சுக்கிடுங்க, நல்லா மறுபடியும் படிச்சுங்க. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகும் ரட்சிப்பை நித்திய, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நித்திய மகிமையோடு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நித்திய மகிமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், பிரியமான சகோதரர்களே கேளுங்கள், கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தெரிந்து கொள்ளுகிறவர்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். கண்களை மூடுவோமா? 7 காரியத்தை கேட்டோம். ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், மோசே ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், எலிசா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அப்போஸ்தலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று, அவளோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம், நீடிய பொறுமையாயிருந்து காரியத்தை நிறைவேற்றுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு சுதந்திரம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே அவர்கள் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் மாதிரியாய் வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறாள். தெரிந்து கொள்ளப்பட்டவளுடைய வாழ்க்கையில் ஒரு ராஜ கம்பீரம் இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவளுடைய வாழ்க்கையில் அவளை குற்றம் சாட்ட முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.